பிரீத்தி பத்மன் சுரசேன, அச்சல வெங்கப்புலி, மஹிந்த சமயவர்தன ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் மஹிந்த ராஜபக்சவின் அடிப்படை உரிமை மனுவை பரிசீலித்தனர். 30 வருட கொடிய யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தலைமைத்துவம் வழங்கியவர் என மஹிந்த ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி சுட்டிக்காட்டியிருந்தார். ஆதலால் மஹிந்த ராஜபக்ச விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கிய இலக்காக மாறியுள்ளமையையும் ஜனாதிபதி சட்டத்தரணி எடுத்துரைத்தார். அமெரிக்கா, கனடா, பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலும் விடுதலை புலிகள் அமைப்பு செயற்படுவதாகவும் விடுதலை புலிகள் அமைப்பின் அனுதாபிகளின் அழுத்தத்தினால் தமது சேவை பெறுநரையும் அவரது சகோதரரையும் கனடா அரசாங்கம் போர்க்குற்றவாளிகளாக அறிவித்து கனடாவிற்குள் நுழைய தடை விதித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி மன்றில் தெரிவித்தார். பாதுகாப்பு குறைக்கப்படுவதற்கு முன்னர் மஹிந்த ராஜபக்சவுக்கு 203 பாதுகாப்பு அதிகாரிகள் வழங்கப்பட்டதாகவும் கடந்த அக்டோபர் 31 முதல் 60 குறைக்கப்பட்டுள்ளதாக இன்று நீதிமன்றத்தில் வெளிக்கொணரப்பட்டது. மனுதாரரின் பாதுகாப்பு தொடர்பான தீர்மானம் முக்கிய பிரமுகர்களின் பாதுகாப்பை மதிப்பிடும் விசேட நிபுணர் குழுவினால் மேற்கொள்ளப்பட்டதாக குறித்த மனுவின் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ரொஹாந்த அபேசூரிய தெரிவித்தார். ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் தலைவர், அமைச்சர்களின் பாதுகாப்பு பிரிவின் தலைவர், போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பாதுகாப்பு அதிகாரிகளை கொண்ட விசேட நிபுணர் குழு 2015 முதல் தொடர்ச்சியாக இயங்கி வருவதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டினார். 2020 ஆண்டில் மனுதாரர் பிரதமராக நியமிக்கப்பட்ட போதும் அவரது பாதுகாப்பு தொடர்பிலான மதிப்பீட்டினை குறித்த குழுவினரே மேற்கொண்டிருந்ததாக மன்றில் தெரிவித்தார். எந்த ஒரு நபரும் தனிமைப்படுத்தப்படவில்லை எனவும் ஒருவரை இலக்கு வைத்து அத்தகைய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டினார். முன்வைக்கப்பட்ட காரணங்களை பரிசீலித்த மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாத்தினர் மனுவை விசாரிப்பதற்கு போதுமான காரணங்கள் இன்மையினால் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்வதற்கு தீர்மானித்தனர்.